பாத்தீங்களா நம்ம தளபதி 12 பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் என்னைக்கே எழுதுவாரு. என்னங்க இது என்னங்க இந்த மாதிரி பைத்திய மாதிரி பேசினேக்கிறீங்க. இவருங்க 12 பக்கத்துக்கு விருப்ப மனுவே அவரு உட்கார்ந்து பண்ணிருக்காரு. அவரே பண்ணிருக்காரு. அதுவும் இதுக்காகவே அவர் ஸ்பெஷல் கோர்ஸ் பிஹெச்டி பண்ணிருக்காரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய். விவரம் தெரியல உங்களுக்கு? விவரம் தெரியலங்க. நான் தாங்க எழுதி கொடுத்தேன். சஜஷன் கேட்டிருக்காரு. ஆனா ஏன் நான் தான் அவர்கிட்ட பார்த்தேன். ஒரு பிஹெச்டி போய் படிச்சு அந்த இது எடுத்துட்டு அதெல்லாம் தருவாங்க. பிஹெச்டி வந்து பண்ண தருவாங்க. இதெல்லாம் அதான் நல்லா பாருங்க. நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லயே பெயர் அப்படின்னு அழகா வைக்கிறாரு. ஆமா, பேர் தான் வைப்பாங்க. பெயர்னா ஏன் உன் அடையாளமே உன் பேர் தான்டா. அழகா அந்த இடத்த வைக்கிறாரு. சரி சரி, புரியுதுங்களா? அப்படியே பாருங்க, தற்போதைய கழக பதிவு அதை வச்சே கணிச்சிருவாரு. அவனுக்கு சீட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு. கழக பதிவு வச்சு. ஆமா, கரெக்ட் கரெக்ட் கொடுக்கலாம். அதெல்லாம் இப்ப ஏற்கனவே ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஆமாமா, நம்ம இந்த ஃபார்ம் எல்லாம் சும்மாங்க 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டாங்க. 3000 பேர்கிட்ட 100 ரூபா வாங்கி. சரி, அதுல 3000 பேரும் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணக்குல நம்ம தலைவரோட பிசினஸ் பாருங்க. 3000 இன்ட்டு ஒரு 10,000 எல்லாருமே பொது தொகுதி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமா? 2000 பேர் வச்சுப்போம். 2000 பேர் வச்சுக்கிட்டோம்னா 2000 இன்ட்டு ஒரு 10,000 பாருங்க. கணக்கு தெரியல. 2 கோடி எங்கேயா போகுதுங்க? 2 கோடிங்க. அசால்ட்டா இந்த கோடி வச்சா ஒரு ஃபைன் அந்த டாக்ஸ கட்டு போயிட்டே இருப்பாப்ல. இந்த கோடி போகுது. இப்ப அதே 10,000 இன்ட்டு தனி தொகுதிக்கு ஒரு எவ்வளவு பேரு? 5000 50 லட்சம். 10,000 1000 போட்டிருக்கப்பா. சரி, 1000 போட்டிருக்க. கரெக்டா தான் போட்டுக்கிற. இவருக்குதான் கணக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாம 1000 பேர் கணக்கு தெரியாம கட்சியில வந்துட்டு. சரி சரி, அதாவது 50 லட்சம் அப்பெல்லாம் 2.5 கோடி வந்துருச்சு. 1.5 கோடி டாக்ஸ கட்டிட்டு 1 கோடி வீட்டுல சுருட்டி வச்சுப்பாப்ல. சிம்பிள் வேலை. புரியுதுங்களா? இப்ப இன்னொரு சிக்கல் வந்திருக்குது. 3000 பேர்ல எப்படி 234 பேர் தான் கொடுக்க போறாங்க. அதுல ஏற்கனவே லிஸ்ட் எல்லாம் ரெடி. சும்மா கண் தொடப்புக்கு இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆமாமா, கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த 3000 பேர்ல எவனாவது ஒரு 4-5 தொகுதியில கோளாறு பிடிச்சவனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சீட்டு கொடுக்காம எவனுக்கு கொடுத்துருக்கியே அப்படின்னு அவன் சுயேட்சையா நின்னு விஜய் போட்டோவை காட்டியே, நான் தானே விஜய் ரசிகர், உங்களுக்கு சோறு ஊத்துனே ஞாபகம் இருக்கா, குழம்பு ஓட்டனே, பொரியல் வச்சனே, தண்ணி ஊத்துனே, ரசனா கொடுத்தனே அப்படின்னு அவன் தனியா விஜய் போட்டோ ஓட்டு கேட்க போறான். நம்ம அவன் விஜய் போட்டோ வச்சு கேக்குறான். ரைட்டு. இந்த இவங்க கட்சி மூலியமா எடுத்தாங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவனும் விஜய் போட்டோ வச்சுக்கிட்டு அவனும் விஜய் போட்டோ வைப்பான். யாருக்கு ஓட்டு போடுறது? இவன் கோட்டு படம் அப்பா போட்டோ எடுத்துட்டு போவான், இவன் பையன் போட்டோ எடுத்துன்னு போறான். அப்படி அந்த மாதிரி எடுத்துன்னு போறான். அந்த மாதிரி எடுத்துன்னு போய் நான் விஜய்னு சொல்லி 2 பேருமே போறாங்களா? ரைட்டு. அந்த மாதிரி பிரச்சனையும் வரப்போகுது. ஃபார்ம் கொடுக்காதவங்க ஒருத்தவங்க எம்எல்ஏக்கு சீட் வேற தராங்க. யாருக்கு? மரிய சீனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமா, ஃபார்ம் கொடுக்காதவங்களுக்கே சீட்டு. ஃபார்ம் கொடுக்காதவங்களுக்கு தனியா சீட். அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அவங்க. அப்படியா? ஆமா. இதுல எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சுப்பா. உள்ள இருந்து இல்ல கணக்கு பண்றாங்க பாரு காசு. இது வந்து பாதி தான் வந்து இதுக்கு செலவு பண்றாங்களாமா, இது தேர்தலுக்கு. மிச்ச பாதி வந்து ஜனநாயகம் செலவு பண்றாங்களாம், ப்ரமோஷனுக்கு. ஆமா. இல்ல இப்ப 3000 பேரும் 10,000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது வந்துருச்சு இல்ல. திரும்ப அந்த காசு அவங்களுக்கு சீட் இல்லன்னு திரும்ப கொடுத்துருவாங்களா? உங்களுக்கு சீட் இல்லங்க, சாரிங்க, என்னங்க உங்க கட்டின பணம் வச்சுக்கோங்க, கொடுத்துருவாங்களா? இட்லி சாப்பிட்டு வந்தா. ஏன்னா நான் புஜி அங்கிள வந்து கேள்விப்பட்டேன். அவருக்கு டிரைவர் வந்து கார்ல வந்து சாப்பாடு எடுத்துன்னு வருவாப்லையா. சரி. குட்டி 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 டிஃபன் பாக்ஸ்ல அப்படி நிறைய எல்லா வகையான பொரியல் எல்லாமே இருக்குமா. அப்படியே போட்டு அப்புறம் அந்த சுகர் இன்ஜெக்ஷன் எடுத்து அப்படி சொருவிட்டு அதுக்கப்புறமா கட்சி வேலை செய்வாப்லையா. காசு ஆகுமா இல்லையா? ஒரு மனுஷன் சாப்பிட்டாதானப்பா கட்சி வேலை செய்ய முடியும். என்னன்னா இந்த அளவுக்கு கடுமையா உழைக்கிற ஒரு தலைவர் அந்த கட்சியில இருக்காருங்கும் போது பெருமையா இருக்கா இல்லையா? இருக்கும். நீங்க ஃபார்மே ஃபில் பண்ணாம திருச்செங்கோடு சீட்டை வாங்கிட்டாப்ல அருண்ராஜ். அப்புறம் மரியச்சின்னா குளச்சல்,
அப்புறம் நம்ம அவங்க பிரபு காரைக்குடி பிரபு வாங்கிட்டாப்ல, ஆமா ஆமா. பர்வேஸ் புதுக்கோட்டையில வாங்கிட்டாரு, லயோலா ஈசிஆர் சரவண சோழிங்கநல்லூர்ல வாங்கிட்டாப்ல, லைலாமணி துறைமுகத்துல வாங்கிட்டாப்ல, ஆ மரி வில்சன் ஒரு தொகுதி சீட்டு மட்டும் வாங்கியிருக்காப்ல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ரைட். அதுல இன்னொரு மேட்டர்லாம் நம்ம லிஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு, நம்மகிட்ட லிஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா வந்துருச்சு. ஆ அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கே நகர்ல சூர்யா ஜி வேலு ஆ அவரு நிக்கிறாப்புல, சரி சரி. அப்புறம் பெரம்பூர்ல தளபதி சிவா, ஆ அப்புறம் கொளத்தூர்ல பாலாஜி ஒய்பிஎம் பாலாஜி ஒய்பிஎம் டிராவல்ஸ் ஆமா ஆமா ஞாபகம் இருக்குங்களா? கரூர்ல இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இங்க வந்தப்போ ஒரு டிராவல்ஸ் வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்குதான் அந்த டிராவல்ஸ். அதுதான். அப்புறம் வெளியோகம் ஜெயஸ்ரீ பிரபாகர் இல்லைன்னா ஜே அஸ்வின். நம்ம ஜெயஸ்ரீ பிரபாகர் நான் இங்கே நிக்கிறேங்க, நான் நல்ல ஆளுதாங்க, ஒரு வகையில் நல்லா ஒரு ஆள் நல்லா ஊழல் பண்ணக்கூடிய ஆளுதாங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அதான் கொடுத்துருவோம், நம்ம கட்சி வெக்கமானே இல்ல, சோத்த கூட திங்கல, நம்ம வேற மாதிரி திங்கிறோம். அதனால வந்து அவங்க கொடுக்குறோம். ஜே அஸ்வினும் இந்த இடத்துல நிறைய ரசனா போட்டிருக்காப்ல, ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காப்ல. யாருக்கு சிக்கலுங்கிறதான் பிரச்சனை இருக்குது, நல்லா லைக்ஸ் வியூஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஏதாவது மாத்தி விடுவாங்க, ஆனா 2 பேருக்கு சீட்டு கன்ஃபார்ம். 2 பேரும் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி போடல, ஃபார்ம் ஃபில் பண்ணாம போலாம்னா அப்ப நான் ஒன்னு வாங்கிடலாம்னு இருக்கேன். அப்ப அது அப்படிலாம் தர மாட்டாங்க. அப்புறம் எக்மோர்ல எஸ்கே ஃபாலோவர்ஸ் அதிகமா தான் கொடுப்பாங்க. நமக்கு தான் சேனல் இருக்குல்ல. ஆமா, அப்ப கொடுப்பாங்க. சேனல் இருக்கு நம்ம. அப்புறம் எக்மோர்ல எஸ்கேஎம் குமார், நம்ம ஆர்பர்ல தான் எஸ்கே குமாரா? ஆமா, எஸ்கே நல்லா பிடிக்காது. எஸ்கேஎம். சரி சரி சரி, எம் வரதுனா பிரச்சனை இல்ல. ஆர்பர்ல நம்ம லைலா மணி, அங்க சேகர் பாபு நிக்கல, அவரு ஆர்கே நகர்ல நிக்கிறது மோப்பம் முடிச்சு நம்ம லைலா மணி அங்க நிக்கிறாங்க. அப்ப ராயபுரத்துல எஸ் நவீன், இவரு எக்ஸ் ஐஆர்எஸ் அதிகாரி, இவங்க எல்லாம் ரெஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம பைத்தியக்கார பசங்க கூட்டம் வந்து முன்னாடி நாளே வீட்டை வந்து கிளம்பி ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி குளிச்சு வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு இன்னைக்கு எப்படியாவது போய் பாம்பை வாங்கி தொகுதியில போய் நின்று தொகுதி மக்களுக்கு எதையாவது நல்லது செய்யலாம்னு கனவோட வந்துக்கிறானுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் ஒரு லூசு பசங்க அவங்களை ஏமாத்திட்டு இருக்கு கட்சின்னு. ஆமா, அதே மாதிரி பாவம் என்னதான் செய்ய போறானுங்கன்னு தெரியல. நம்ம சொன்ன லிஸ்ட் கன்ஃபார்ம். நம்ம லிஸ்ட் கன்ஃபார்ம். தேர்தல விஜய் போட்டி இல்லையா? என்ன சொல்றீங்க? போட்டியில ஆனா சிஎம் அவரு ஏதாவது ஒருவேளை லக்ல ஜெயிச்சுட்டா 6 மாசம் கழிச்சு இடைத்தேர்தல் வச்சுக்கலாம்னு பிளான். விஜய் எல்லா ஓட்டி வாங்கிடுவாரு, 4 தொகுதியில நிக்க போறாருன்னு சொல்லிட்டு புத்தி பேசினாரு. சரி, புரியுது எனக்கு புரியுது. அது உண்மைதான், அது நான் சொன்னது கரெக்ட் தான். புரியுதுங்களா? அப்புறம் இவங்க அமைச்சர் லெவல்ல போயிட்டாங்க. நம்ம கட்சி ரொம்ப வேகமா இருக்குதுங்க. அப்படியா? நீங்க சாதாரணமா நம்ம கட்சியை நினைச்சிடாதீங்க. நம்ம கட்சி வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குது. என்னது? துணை முதலமைச்சர் யார் தெரியுமா? குஷி. அவர் வந்து நான் வேணான்ட்டார். குஷி, தயவு செய்து உங்களுக்கு தான் ஆக சிறந்த திறமைகள் எல்லாமே இருக்கு, நீங்க தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல இங்க துணை முதல்ல இல்ல, அவர் அட்ரஸ் மாத்திட்டாப்ல. எப்படி சேகுவாரா வந்து கியூபாவுக்கு புரட்சி வாங்கி கொடுத்த உடனே பிடல் காஸ்ட்ரோ அனுப்பல, இங்க வாங்க இங்க ஒரு பெரிய பொறுப்பு தரோம் இருங்க, இல்ல நான் வந்து கிளம்பணும், எங்கெல்லாம் அநீதிகள் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் என்னுடைய பயணம் இருக்கும்னு அவர் பொலிவியா போறாப்புல. அது மாதிரி இவரு இல்ல தலைவரே, நான் உங்களை முதலமைச்சர் ஆக்குறதா எனது, நான் அடுத்து இன்னொரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு போயிட்டு குடும்பத்தை கலைக்கணும். ஆமா, துணை முதலமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் விளையாட்டுத்துறையில ஆதவ் வந்துட்டாப்ல. அவர் நல்லா ஆடக்கூடிய ஆளுதான். ஆமாமா, ஆட்டத்தை கலைச்சு ஆடக்கூடிய ஆளு, சூப்பரா ஆடுவாரு, தருத்திரம் பிடிச்ச மாதிரி ஆடுவாப்ல. உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் எனக்கு ஒரே கடுப்பு இதுவாகுது. யாரு? கோயிலமணி. ஆமா. அப்புறம் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறைய நடுக்காட்டுல சுடுகாட்டுல விட்டு நாசமாக்கி தமிழ்நாட்டை சீரழிச்ச அதே செங்கு அவர் மறுபடியும் அவரே ஆக்குற மாதிரி பிளான். நல்ல ஐடியா. ஆமா, அது எப்படி நல்லா இருக்க விடுவோம் நம்ம. ஆமாமா, சொந்த கட்சி நடத்திட்டு இருக்க சேனல் ரிப்போர்ட்டுக்கே வியூஸ் சரியா போக மாட்டேங்குது. அந்த சேனல் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்க நம்ம ராஜ்மோகன் தான் தொழில்நுட்பத்துறையா? ஆமா, தொழில்நுட்பவியல் அமைச்சர், தகவல் தொழில்நுட்பவியல் அமைச்சர். ஆமாமா, அவருக்கு காலு அழுக்கும் சமமாக மாட்டார் நம்ம ராஜ்மோகன். ஆனா அவர் நல்லா கத்துக்கக்கூடிய ஆளுதான். பேசக்கூடிய ஆளுதான். பேசிடுவாரு. நேத்தெல்லாம் கூட பார்த்தேன், சப்புன்னு இருக்கணும்னு தோணுச்சுதான். இப்படி வச்சுக்கிட்டு ஆகனாரு, உனக்கு பாடி ஷேமிங் கேக்குதா, நீங்க எல்லாம் தருதுற, உனக்கு எல்லாம் என்ன வெக்கமா இல்லையா, நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் இந்த துறையில இருந்திருக்கிற, எத்திக் சரியா அப்படின்னு கேட்க தோணுச்சு. ஆனா அவங்க நம்ம எல்லாம் ஒரே ஆளுங்கிறதுனால நீங்க பேசுங்க ஜாலியா சிரிச்சு மோட்டிவேட் பண்ணிட்டாரு. வெக்கங்கிட்டவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணிதான். அதனால பட்டியல் ஆல்ரெடி ரிலீஸ். இது பாவம், அப்பாவி 3000 பேர் வந்து ஏமாந்து வந்துட்டு போயிருக்காங்க.
இது இல்லாம ஆன்லைன்ல வேற ஃபில் பண்ணி காசு வேற கொடுக்க போறாங்களாமா. பாப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம வந்து பொறுத்து. சரி நான் போயிட்டு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க நானும். ஆமா நான் நேத்தே ஃபில் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? சொல்லலாம்ல. அது நேத்தே பண்ணிட்டேன். சொல்லலாம் நானும் பண்ணிருப்பேன். நானு தனியா வாங்குறது சிட்லாப்பூர்ல பண்ணி. சிட்லாப்பூர் நான் டோலக்பூர்ல பண்ணிட்டு வரேன். சரி பண்ணு. சரி சரி.